அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 1 டிகிரி இருந்தாவே போதும். இந்திய ரிசர்வ் வங்கியில் தான் உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. 650 காலி பணியிடங்கள் இருக்குது. அது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, காலி பணியிடங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி உதவியாளர் வேலைவாய்ப்பு 2026 பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இதில் காலி பணியிடங்கள் 650 காலி பணியிடங்கள். இந்த ஜாப்க்கான கல்வி தகுதி என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு பேச்சுலர் டிகிரி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா, வயது வரம்பு விவரங்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது பின்வரும் வயது வரம்பிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் தான் இருக்கணும். குறைந்தபட்ச வயது 20 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதிகபட்ச வயது தளர்வு இதில் பார்த்திங்கன்னா, அரசு விதிகள் படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் அளிக்கப்படும் தளர்வுகள் கீழே அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பட்டியலினப்பட்ட சாதியினர் பழங்குடியினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டுகள், பிடபிள்யூடி ஜென்ஸ் இடபிள்யூஎஸ் மாற்றுத்திறனாளிகள் பொதுப்பிரிவு 10 ஆண்டுகள், பிடபிள்யூ எஸ்சி எஸ்டிக்கு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு பார்த்தோன்னா 15 ஆண்டுகள், பிடபிள்யூடி ஓபிசி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு 13 ஆண்டுகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர் அரசு விதிமுறைகளின் படி அப்படின்னு சொல்கிறாங்க. விதவை விவாகரத்து பெற்ற பெண்கள் 10 ஆண்டுகள், மறுமணம் செய்யாதவரை. வயது வரம்பு விவரங்கள் குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகார அறிவிப்பை பார்க்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இது சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியில் ஆர்பிஐ உதவியாளர் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மிகச்சிறந்த ஊதிய தொகுப்பு வழங்கப்படுகின்றது. 2026 ஆண்டில் தற்போதைய அறிவிப்பின்படி இந்த பணியில் சேருபவர்களுக்கு ஆரம்பகால மொத்த மாத சம்பளமாக சுமார் 58,514 ரூபா வழங்கப்படுகின்றன. இதில் அடிப்படை ஊதியத்துடன் பேசிக் பே, அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, நகர ஈட்டுப்படி மற்றும் போக்குவரத்து படி உள்ளிட்ட பல்வேறு படிகள் உள்ளடங்கும். தேர்வு செயல்படும் முறை ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் பார்த்தோன்னா மொழித்திறன் தேர்வு. நீங்கள் எந்த மாநிலத்தில் வேலை விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த மாநிலங்கள் மொழியை தெரிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் விண்ணப்பித்தால் உங்கள் தமிழ் பேச எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, விண்ணப்பிக்க கட்டணம் என்னென்னா, எஸ்சி எஸ்டிக்கு 50 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட, அதர் விண்ணப்பதாரர்களுக்கு 450 ப்ளஸ் 18 ஜிஎஸ்டியோட. இந்த எக்ஸாமுக்கான கடைசி தேதி 8/3/2026 தான் கடைசி தேதி. ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா 16/2/2026. இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் விண்ணப்பிக்கலாம். இதேமாதிரி மேலும் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.